இங்க மீரா ரொம்பவும் சந்தோஷமா அவங்க பாட்டி கூட என்ஜாய் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கா. அப்போ ஒரு கச்சேரியில இருக்கும்போது அவங்க ஹீரோவோட கூட இருக்க பொண்ணு அவங்க அம்மா கூட தானே சண்டை, நீ ஏன் அந்த பொண்ணு கூட பேசாம இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை கேட்டதுமே தான் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே மீரா வீட்டுல வச்சு இந்த மேக்கப் கிட்ட காணோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்லி தேடிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ மேல சந்தேகப்பட்டு ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா இவன் நான் எடுக்கலன்னு சண்டை போறான். அந்த பாட்டியுமே மீரா உன்னை விட நல்லா மேக்கப் போடான்னு சொல்லிட்டு பொறாமையில நீ கூட எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா மீரா இவன் மேல எந்த தப்புமே இருக்காது, அதுக்காக இவன் மேக்கப் கிட்ட எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை விட சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கூட இருக்க சின்ன பொண்ணு எனக்கு நீச்சல் கத்து கொடுக்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடறா. ஆனா இவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறான். தென் அவங்க அப்பாவோட சமாதி கிட்ட இருந்துகிட்டு இவனோட மேக்கப் கிட்ட திறந்து பார்க்கறான். பார்த்தா அந்த பொண்ணோட சின்ன வயசு போட்டோவை இன்னும் வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்பன்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்டு வந்து அவசர அவசரமா கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நீச்சல் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணில இறங்கி இறந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அப்பதான் மீரா கிட்ட நான் தான் உன்னோட மேக்கப் கிட்ட எடுத்தன்ற உண்மையை சொல்றான். அண்ட் இந்த இறந்து போன பொண்ணுக்கு மேக்கப் போட சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஏற்கனவே மேக்கப் போட சொல்லி நிறைய தடவை கேட்டிருப்பா. ஆனா இவன் முடியாதுன்னு சொல்லியிருப்பா. இதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு என்னால போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். சோ மீராவே இந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டு எல்லா காரியத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. தென் சென்னைக்கு கிளம்பும் போது அவங்க பாட்டியை சென்னைக்கு வரியான்னு சொல்லிட்டு கேட்கறா. பட் இந்த பாட்டி இந்த ஊரு தான் எனக்கு எல்லாமே, நீ ஃப்ரீயா இருந்தா நீ அப்பப்போ வந்துட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. தென் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும்போது ஹீரோவா அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஹீரோ மீரா கிட்ட ரொம்ப சாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மீராவும் நீ வச்சிருக்க மேக்கப் கிட்ட எனக்கு தரியான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போயிடுறா. தென் இப்ப சென்னையில இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஊர்ல இருந்து கால் வருது. இவளும் போய் பாக்குறா. பார்த்தா அவங்க பாட்டிமா இறந்து போயிருக்காங்க. இந்த ஊர்ல யார் இறந்தாலுமே இந்த பாட்டிமா தான் ஒப்பாரி வச்சு அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த பாட்டிமாக்கு அவங்க பேத்தி தான் ஒப்பாரி வச்சு கண்ணை திறந்து பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.